அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு நம்ம 8 மணிக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே கீழே இருந்தால் மார்க்கெட் அப்பா டவுன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய இது எல்லாமே நம்ம வந்து மேக்ஸ் அடிப்படையில் தான் நம்ம எடுக்கிறோம். யார் யூடியூப்பில் கொடுக்குறாங்கன்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் படித்து தெரிந்திருந்தால் நம்புங்க, இல்லை உங்கள் டெக்னிக்கு கூட இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா அது கூட அடிஷ்னலாக பயன்படுத்தி, தெரியாமல் மட்டும் செய்யாதீங்க. சரி, வருகிற 6ஆம் தேதி நம்முடைய பொசிஷன் கிளாஸ் தொடங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்பிட்டேன். மெசேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும். அனுப்பாதவங்க யாருக்காவது மெசேஜ் ரிசீவ் ஆகலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கோங்க. சரி, இன்னைக்கு காலையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 23,700 புட்டு 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும், 88 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்க, காலையில் இங்கேருந்து மேலே போயிடுச்சு. இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, ஒய், இதுக்கான விடை உங்கள் கையில் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஒரு விலையில் போயிட்டு அது திரும்ப டவுன் ஆகிற அங்கேருந்து அது சப் கால்குலேஷன்ஸில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது, அங்கேருந்து கீழே வந்தது இங்கே வந்து ஏன் திரும்பினார், ஒய் அப்படிங்கிற இதுக்கான கேள்வி கண்டுபிடிக்க விடைய. சரி, அதுக்கப்புறம் பாருங்க 88 ரூபாய்க்கு மேலே 88 ரூபா எகைன் பாருங்க, கீழே வந்து மறுபடியும் இதே இடத்துல திரும்புறாப்புல மறுபடியும் 88 ரூபாய்க்கு மேலே போகும். இப்போ இது ஏன் நடக்குது, எதனால அப்படிங்கிறது சிந்திங்க. மார்க்கெட்டுடைய டைரக்ஷனு இங்கே இவர் ஏறும்பொழுது என்ன, காலையில் மார்க்கெட் அப்படியே இப்படி இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே போன உடனே மார்க்கெட் அப்படியே ஏற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஏன் வித்தியாசமாக நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறது, ஆப்ஷன் பையர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் அணுகணும். நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து வர்த்தகம் பண்ணக்கூடாது. சரிங்களா? போய் மார்க்கெட்டை நம்ம ஷோ பண்ணவே தேவையில்லை, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் காலையில் பாருங்க 2 சைக்கிள் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ட்ரிகர் ஆகிருக்கு, இந்த கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு என்ட்ரி எடுத்து போயிட்டு இங்கேருந்து ஏன் திரும்பிச்சுங்கிறதெல்லாம் மேக்ஸ், இங்கே இதை வந்து நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ கூட பயன்படுத்தும். அது மட்டுமல்ல, ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்துட்டிங்கன்னா போதுங்க, ட்ரெண்டை முடிஞ்சதுங்க இங்கே. ஓகேங்களா? எதில் இருக்கோ அந்த சைடில் இருந்துக்கலாம். இங்கேருந்து போனது ஏன் இங்கேருந்து திரும்பிச்சு அப்படிங்கிறதுக்கான மேக்ஸ் வேல்யூவும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம அதனால தான் இதை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பப்ளிக் நம்ம கொடுக்கல. இந்த ஸ்மார்ட் டிசைன் இதை மட்டும் தான் பப்ளிக் கொடுத்தா கொடுக்கணும். ஆனால் நான் அதை கொடுக்கல. இருந்தாலும் எதுக்கு அப்படின்னு மேக்ஸோட பண்ணணும், ஒரு இது கூட ஃபீல் பண்ணாமல் ட்ரேடு பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? சரி, இப்போ இவர் இங்கேருந்து பை எடுத்து போகிறாருன்னா இதை விட பியூட்டி பாருங்கள், இங்கே என்ன பண்ணிட்டார் இவர் வந்து செல் ட்ரிகரும் கொடுத்துட்டு இது கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு. அப்போ இனி கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், இவரை பை பண்ணலாம். எகைன் இவர் இங்கே வந்து பை கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, 5 மினிட்ஸில் பை கொடுக்குறாரு. அதனுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கு. ட்ரிகர் பண்ணவர் கன்ஃபார்ம் பண்ணதுங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு எகைன் கரெக்டான நம்ம வேலையில் எடுத்துக்கிட்டு பை போயிட்டு ஃபினிஷ்டா. அப்போ ஏன் இது நடக்குது, இது வந்து பர்ஃபெக்டா ஏன் நடக்குது அப்படிங்கிறது பியூட்டி. இங்க பைலையும் இருக்கு, இங்க செல்லுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆனா அங்கே ஏற்றம் கொடுத்துருச்சு, இங்க டார்கெட் ஃபினிஷ்டு நமது. எகைன் இங்க வந்துட்டு பாருங்க, இங்க செல்லுட்டு இருக்கிறாங்க, இங்க பையிட்டு இருக்கிறாங்க, ஆல்ரெடி பைட்டு இருக்கிறாங்க. இனிமே இந்த இதை அடிக்காம 2 பேர் என்ன பண்ணுவாங்க, எங்க பாருங்க மறுபடியும் போயிட்டு வந்து மறுபடியும் இங்க இருந்து பை எடுக்குது, மறுபடியும் அங்கிருந்து போயிட்டு வந்து இங்கதான் பை எடுத்துட்டு போகுது. கடைசி வரைக்கும் இதை விடல. பாத்தீங்களா? ஏன்னா இவரு கால் சைடும் செல்லு ட்ரிகர் பண்ணி வச்சிட்டாப்ல. இனி இதுக்கு மேல போகணும்னால மார்க்கெட்டை திருப்ப முடியும் பைக்கு. ஏன்னா பை இங்க இருந்தது இங்கதான் இங்க இது பண்ணிட்டாங்கல்ல. இனி இதுக்கு மேல மார்க்கெட் இன்னைக்கு போகாதுன்றது ஸ்மார்ட் டிசைடர் முடிவு பண்ணிடுச்சா. மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளா பாருங்க, அழகா ட்ரேட் பண்ணி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.